பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், நானே உன் பரிகாரியை கர்த்தர் சொல்கிறேன். நான் உன்னுடைய பரிகாரி, நான் உன்னை சுகமாக்குறவன். இன்னைக்கு மனுஷன் உள்ளமும் புறம்பும் அவன் காயப்பட்டிருக்கிறான். அவன் காயங்களை ஆற்றுவேன். நான் உன்னை மனதார சிநேகிப்பேன். இன்னைக்கு பரிசுத்த வேதத்திலே அநேக இடத்திலே ஆண்டவர் காயங்களை பற்றி பேசுகிறார். நம்முடைய காயங்கள் பிறரால் காயப்படுத்த ஒரு இன்சிடென்ட், ஒரு விபத்து, ஒரு ஆபத்து நம் மனதில் நீங்கா வடுவாக இருக்கும். ஒரு சில சரீரத்தில் காயங்கள் இருக்கும், விபத்தினால. ஒரு சில மனுஷர் ஏற்படுத்தின இழப்பு, வேதனை காயங்கள் இருக்கும். நான் உன் காயங்களை கட்டுவேன். அருமையானவர்களே, நீங்க எதுவா இருந்தாலும், எந்த நிலைமையா இருந்தாலும் உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி என் தேவன் இயேசு கிட்ட இருக்கிறது. இஸ்ரேல் மக்கள் பைபிளை நீங்க படிச்சிருப்பீங்க. அந்த பயணப்பட்டு போகிற போது அவங்க அந்த புது தேசத்துக்கு, புது ஊருக்கு போகும்போது அவங்க கையில் இந்த தண்ணிலாம் செலவாகி விட்டது. தண்ணி செலவான உடனே அவங்க சாதாரணமாக நினைக்கல. எப்பவே ஒரு மனுஷ வாழ்க்கையில் குறைவுபடும் போது தான் அவனுடைய ரியல் உண்மையான பக்தி, உண்மையான குணம் தெரியும். இப்போ நம்ம கூட சக மனிதர்களோடு பழகிறோம். நல்லா இருக்கும்போது ஒரு புகழ்வார்கள், கர்த்தரை துதிப்பார்கள், போற்றுவார்கள். குறைபடும் போது இறைவனை தூஷிப்பார்கள், அவர்கள் பிறரை தூஷிப்பார்கள். இதுதான் மனிதனுடைய இயல்பு. இதைத்தான் இஸ்ரவேல் பயணத்திலே அந்த கடந்து போன மோசையோடு கடந்து போன மக்கள் முறுமுறுத்து மாத்திரமில்லை, மோசைக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். இந்த சம்பவம் நமக்கு தெரியும். இதில் நம்ம கற்றுக்கொள்ளும் சம்பவம் என்ன? எல்லாரும் பிரச்சனையை பார்த்து முறுமுறுத்தார்கள். உங்க வாழ்க்கையில நீங்கள் பிரச்சனையை பார்க்கும்போது உங்க வாழ்க்கையில பிரச்சனை தீர்வதில்லை, கண்ணீர் தீர்வதில்லை, தோல்விகள் மாறுவதில்லை. ஆனால் எப்பொழுது பிரச்சனைக்கு தீர்வை நீங்க பார்க்கிறீங்களோ அப்போ உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கிறது. ஆண்டவர் எல்லாரும் புலம்பி அழுகிற போது ஒரு மனிதன் கர்த்தரை நோக்கி முறையிட்டான். கர்த்தர் அவனுக்கு ஒரு மரத்துண்டை காண்பித்தார், ஒரு உடன் பீஸ், அங்க ஒரு மரத்தை காண்பித்தார். இப்போ அவனுக்கு அந்த எழிய தெரிந்து, இந்த எதுக்கு ஆண்டு மரத்தை காண்பித்து, இந்த மரம் தான் குணமாக்க போகிறது. சொல்லிட்டுங்களா, 2000 ஆண்டுக்கு முன்பாக ஒரு மரத்தில் தூக்கப்பட்டு ஒரு இருக்கிறார். சர்வலோக மக்களுடைய சாபங்களை சுமந்ததுக்கு 150 கிலோ எடையுள்ள ஒரு சிலுவையை தூக்கி, இது உலக மக்களுடைய பாவங்களை சுமந்திக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியாக சகலத்தை அவன் தன்மையில் சுமந்து உனக்கும் எனக்கும் இலவசமான சுகத்தை தந்திருக்கிறார். அதுதான் மத்திய சுவிசேஷம் 11:20, வருத்தப்பட்டு பார சுமக்கிற எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பார். நீங்க சுமக்க கூடாது என்பதற்காகத்தான் அவர் சுமந்தார். நீங்கள் கசப்போடு கண்ணீரோடு வாழக்கூடாது என்பதற்காக அவர் கசப்பு கலந்த காடி ஏற்றுக்கொண்டார். அவர் சிலுவையில் தொங்கும் போது அவன் தாகம் என்று சொல்லும் போது கசப்பு கலந்த காடியை கொடுத்தார்கள். தேவ மக்களே, உன் வாழ்க்கையில கசப்பு மாற, வாழ்க்கையில கண்ணீர் மாற அவர் கசப்பை தன்னகத்தே அவர் ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு அந்த தெய்வம் இயேசு உங்கள் வாழ்க்கையில கலந்திருப்பார் என்றால், அந்த தண்ணீராகிய அந்த கசப்பு நிறைந்த உங்க வாழ்க்கை அது மதுரமாய் மாற வேண்டும் என்றால், நீங்கள் பிரச்சனையை பார்ப்பதை தவிர்த்து பிரச்சனை தீர்க்கிற அந்த இயேசு பிரானை நோக்கி பார்க்கும் போது உங்க கண்ணீரெல்லாம் மாறும். தேவ மக்களே, இங்கே தொடர்ந்து அடுத்த அதே 2 ராஜாக்கள் புத்தகத்திலே அங்கே 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே ஒரு சம்பவம் நடக்கிறது. அது என்ன சம்பவம்? நீங்க அதை பார்த்தீங்கன்னா, ஒரு இடம் இருக்கிறது, வாழ்றதுக்கு நல்ல இடம், ஆனா குடியிருப்புக்கு நல்லதில்லை. வாழ்றதுக்கு நல்ல இடம், ஆனா அந்த இடம் எப்படி பண்றது? தண்ணீர் எப்படிக்கா சாவு நிறைந்திருக்கிறது. சில ஊர் நல்ல ஊராக்கும், நல்ல சிட்டியா இருக்கும், காலேஜ் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா சில மக்கள் துன்மார்க்கர்களாய், பொல்லாதவர்களாய், போக்கிகளாய் இருப்பார்கள். எந்த மனிதனா இருந்தாலும் ஒரு சில ஊருக்கு ஒரு பேர் பட்டம் கட்டுவாங்களா, அந்த ஊர் மக்கள் மோசமான, இந்த ஊர் மக்கள் மோசமான, அப்படிலாம் கிடையாது. நீ எந்த ஊர், எந்த இனம், எந்த ஜாதியா இருந்தாலும், அப்போ 10:35 எந்த ஜனத்தை ஆகிலும் அவருக்கு பயந்து அவருக்கு உகந்ததை செய்து நீதி நடப்பிக்கிற எவனோ அவருக்கு உகந்தவன் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல ஒரு அற்புத அதிசயத்தை கர்த்தர் செய்ய வேண்டும் என்றால் அவர் என்ன செய்ய தெரியுமா? ஒரு புது தோண்டியை கொண்டு வந்து அதுல உப்பை போட்டு எலிசா ஒரு வாக்கை கொடுக்கிறார். புது தோண்டியினுடைய வாழ்க்கை புது வாழ்க்கையாக மாற வேண்டும் என்றால் அதற்குள்ளே உப்பாக தேவனுடைய வாக்கை, வசனத்தை எந்த மனிதன் போடுகிறானோ அவன் வாழ்க்கையிலே அதிசயங்கள் நடக்கிறது. அங்கே இருக்கிற சாவு நீங்குகிறது. உங்க பூமியிலே சமுதாயத்தில் இருக்கிற தீமையெல்லாம் நீங்க வேண்டும் என்றால் இறைவனுடைய வாக்கை, இறைவனுடைய வார்த்தை எந்த மனிதன் தன் வாழ்க்கையிலே போடுகிறானோ அங்கே எரேமியால வாசிக்கிறவங்கள 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், கீழே ஆத்திலே பிசிறி தைலம் இல்லையோ, ரணவைத்திரையிலையோ ஒரு குமாரத்தை சுகமாகவில்லை. பிசிறி தைலம், ரணவைத்தினாங்க ஆண்டவர் எல்லாவற்றையும் அவர் சுகமாக்கவும். வாழ்க்கையில வேத வார்த்தையை எடுத்து படித்து மனனம் செய்து நீங்க அதை தியானம் பண்ணி பாருங்க. எப்பேற்பட்ட பிரச்சனையாக அதை மாற்றக்கூடிய வல்லமை கர்த்தருடைய வார்த்தைக்கு இருக்கிறது. அது மாத்திரம் இல்ல, நீங்க 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்துல 5 படிக்கும் போது ஒருத்தர் வீடு கட்டுவதற்கு அவன் மரங்களை வெட்ட போகிறான். வெட்டும் போது கை தவறி
இந்த அவன் கையில் இருந்த இரவலாய் வாங்கி வந்த கோடாரி ஆற்றிலே விழுகிறது. விழும்போது ஐயோ இரவலாய் வாங்கினது என்று அவன் எலிசாவிடத்தில் முறையிடும் போது எங்கே விழுந்தது என்று கேட்கும்போது ஒரு குச்சி எடுத்து கொம்பு எடுத்து எங்க சரியா அடிக்கும் போது கோடாரி அங்கே மிதந்து. எது மூழ்கினதோ மிதந்து. உங்க வாழ்க்கையில 1 சாமுவேல் 30:6 தாவீது சகலத்தை திருப்பி கொண்ட போல் நீங்க சகலத்தை திருப்பி கொள்ள வேண்டும். முழுகி போன சந்தோஷம், நிம்மதி, ஆசீர்வாதங்கள் மீண்டும் மிதக்க வெளியே வர வேண்டும் என்றால் நீங்க தேவனுடைய வல்லமையை, தேவனுடைய அதிகாரத்தை நம்ப வேண்டும், தேவனுடைய அபிஷேகத்தை நம்ப வேண்டும். அவன் கையில் இருக்கிற கொம்பு எப்பயுமே கொம்பு தான் மிதக்கும், இரும்பு உள்ள முழுகும். ஆனா தேவனை நம்பி எந்த மனிதன் தன் வாழ்க்கை நகர்த்துகிறானோ முழுகி போனதெல்லாம் நிம்மதி ஆரம்பிக்கும். அதைத்தான் நானே உன் பரிகார கர்த்தர், உன்னை சுகமாக்குற கர்த்தர். அவரை நம்புங்கள், உங்க வாழ்க்கை சுவையாக அற்புதமாய் மாறும். God bless you. God bless you.